தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இதமான இக்காலை வேளையில் இறைவனின் ஆசீர் வேண்டி இறைவனின் ஆலயம் நாடி வந்திருக்கும் புனித தனிஸ்லாசியாரின் பக்தர்களாகிய உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறுகிறோம். அன்பானவர்களே, இயேசுவின் உற்ற துணைவராக இருந்து வழிநடத்த புனித தனிஸ்லாஸ் நம் ஊர் மக்களின் வாழ்விலும் உற்ற துணைவராக இருந்து வழிநடத்தவும் நல்ல தேவனின் இறையாசீரை ஏராளமாய் நமக்கு பெற்றுத்தரவும் அவரது திருநாளை சிறப்பிக்கும் இந்த இரண்டாம் நாளில் உருக்கமாக ஜெபிப்போம். இறைவனை பின்தொடர்ந்த நாள் முதல் உயிர் விடும் வரை இறையரசு பணியை தொடர்ந்து செய்த நமது பாதுகாவரை போல் நாமும் இறை அன்பு பிறர் அன்பு செயல்களில் ஈடுபட்டு இறைவனின் அரசான அன்பு, அமைதி, சமாதானம், நீதி, உண்மை நம்மிடையே மலர அயராது உழைப்போம். அதற்கான அருளை இத்திருப்பலியில் நிறைவாக பெற புனித வளன் தொடக்க பள்ளிகளின் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம்முடைய ஆலயத்தில் இரண்டாம் நாள் திருவிழாவை சிறப்பிக்கின்ற புனித வளன் ஆண்கள் பெண்கள் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் மாணவிகளுக்காக ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய குழந்தைகள் அறிவிலும் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்க நல்ல ஒரு எதிர்காலத்தை இறைவன் பெற்றுத்தர அதன் வழியாக புனித நமக்காக பரிந்து பேச அந்த திருப்பலியில் சிறப்பான விதத்தில் மன்றாடவும். அத்தோடு புனித தனிஸ்லாஸ் இளைஞருடைய சபையுடைய திருவிழாவும் இன்று முதல் ஆரம்பமாகிறது. ஆதலால் அவர்களையும் நினைத்து மன்றாட உங்களை அன்போடும் பாசத்தோடும் அழைக்கின்றேன். புனிதமான இந்த பலியை நாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய அருட்கொடைகளை நாம் பெற தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களுக்காக மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் வலுவின்மையில் உமது மீட்பின் வழியில் நாங்கள் நடக்க உம் புனிதர்களின் எடுத்துக்காட்டையும் பாதுகாவலையும் அளித்தீரே. அதனால் புனித தனிஸ்லாஸின் விண்ணக பிறப்பு விழாவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டு வழியாக உம்மிடம் வந்து சேர்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இன்றைய வாசகம். அன்பே தலை சிறந்தது. அன்பு அடுத்திருப்பவருக்கு தீங்கு விளைவிக்காது. திருச்சட்டத்தின் நிறைவு அன்பே என்று கூறுகிறது. எனவே இறைவார்த்தைகளை கேட்கும் நாமும் பிறரை அன்பு செய்து கடவுளின் கட்டளையை நிறைவேற்றுவோம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வசனங்கள் 8 முதல் 10 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் யாருக்கும் எதிலும் கடன்படாதீர்கள். ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதே நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரே கடனாயிருக்கட்டும். பிறரிடத்தில் அன்பு கூர்பவர் திருச்சட்டத்தை நிறைவேற்றுபவர் ஆவார். ஏனெனில் விபசாரம் செய்யாதே, கொலை செய்யாதே, களவு செய்யாதே, பிறருக்குரியதை கவர்ந்திட விரும்பாதே என்னும் கட்டளைகளும் பிற கட்டளைகளும் உன்மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்னும் கட்டளையில் அடங்கியுள்ளன. அன்பு அடுத்திருப்பவருக்கு தீங்கிழைக்காது. ஆகவே அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. தாயின் கருவினில் உருவாக்கினே, தூர சென்றாலும் துணையாய் வந்தே, தாயின் கருவினில் உருவாக்கினே, சென்றாலும் துணையாய் வந்தே, அஞ்சாதே என் மகனே, உன்னோடு நான் இருப்பேன். கலங்காதே என் மகளே, கரம் பிடித்து நடத்திடுவே. இந்த உலகம் முடியும் வரை உன்னோடு நான்.
எளியோர்க்கு நற்செய்தி சொல்லிடுவார். உலகிற்கு ஒளியாய் விளங்கிடுவார். எளியோர்க்கு நற்செய்தி சொல்லிடுவார். உலகிற்கு ஒளியாய் விளங்கிடுவார். அஞ்சாதே என் மகனே, உன்னோடு நான் இருப்பேன். கலங்காதே என் மகளே, கரம் பிடித்து நடத்திடுவேன். இந்த உலகம் முடியும் வரை உன்னோடு நான். நானும் மயங்கிப் போனேன். நானும் மயங்கிப் போனேன். அல்லேலூயா, கிறிஸ்துவின் பொருட்டு பிறர் உங்கள் மீது வசை கூறும்போது நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஏனெனில் கடவுளின் மாட்சிமிக்க தூயாவி உங்கள் மேல் தங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 25 முதல். அக்காலத்தில் பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது, என்னிடம் வருபவர் தம் தாய், தந்தை, மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஆகியோரையும், ஏன்
தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராய் இருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக இம்மனிதன் கட்டத் தொடங்கினான், ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. வேறு ஒரு அரசரோடு போர் தொடுக்கும் போது அரசர் ஒருவர் 20,000 பேருடன் தமக்கு எதிராக வருபவரை 10,000 பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா? எதிர்க்க முடியாது எனில் அவர் தொலைவில் இருக்கும் போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா? அப்படியே உங்களோல் தம் உடைமைகளையெல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது. இது ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய பாதுகாவலருடைய 2ஆம் திருவிழாவை நவநாள் எடுத்து சிறப்பித்து ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் பாராட்டுக்களையும் அன்போடும் பாசத்தோடும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு என்னவென்றால், மற்ற எல்லாரையும் விட தன்னை மிகுதியாக அன்பு செய்ய வேண்டாம். இரண்டாவதாக, சிலுவைகளை தூக்கிக் கொண்டு தன்னை பின்தொடர வேண்டுமென கடவுள் அன்பு அழைப்பினை கொடுக்கின்றார். இவ்வுலகத்தில் எவ்வளவோ மொழிகள் பேசப்படுகின்றன, உணவுகள் உட்கொள்ளப்படுகின்றன, வாழ்க்கை தரமானது மாறுபட்டு இருக்கிறது. நாடுகளுக்கு நாடு, மற்ற கண்டங்களுக்கு கண்டங்கள் என உலகம் எப்படியோ பிரிந்து பல மொழிகளை பேசி புதிய பண்பாடுகளோடும் கலாச்சாரங்களோடும் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். நம்முடைய ஊரிலும் எவ்வளவோ வேறுபாடுகள் இருக்கின்றன. இவைகளெல்லாம் கடந்து மனிதன் எப்படிப்பட்ட மொழியில் வாழ்ந்தாலும் பேசினாலும் தம்முடைய பொருளாதார வாழ்க்கையோடு சமுதாய வாழ்க்கையோடு அவன் வாழ்கின்ற பொழுது வேறுபாடுகளை அவன் பார்க்கின்றான். அந்த வேறுபாட்டில் ஒற்றுமையை கொண்டு அவன் வாழ முயற்சிக்கின்றான். இது நாமும் நம்முடைய வாழ்வில் நாம் அதை பின்பற்றி செயல்படுத்துகின்றோம். ஆனால் மொழியாலும் பண்பாடு கலாச்சாரத்திலும் மனிதன் பிரிந்திருந்தாலும் அன்பு என சொல்லப்படுகின்ற ஒரு உணர்வு பூர்வமான ஒரு இறை வாழ்வின் அடையாளமாக மனிதன் ஒருமைப்படுத்தப்படுகின்றான். மற்றவரை அன்பு செய்ய கடவுள் நமக்கு அழைப்பினை தருகின்றார். ஒருவரை ஏற்றுக்கொள்ள கடவுள் நமக்கு வாய்ப்பை கொடுக்கின்றார்கள். இப்படியாக மனிதன் மொழியாலும் பண்பாட்டாலும் கலாச்சாரத்தாலும் உணவாலும் இருப்பிடத்தாலும் நாடாலும் அவன் மாறுபட்டு வாழ்ந்தாலும் அன்பு என சொல்லப்படுகின்ற ஒரு உணர்வு பூர்வமான வார்த்தையால் மனித குலமானது ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால்தான் நாம் எல்லாற்றையும் விட தன்னைத்தான் நேசிப்பதை போல பிறரை நேசிக்க கடவுள் நமக்கு கட்டளையை கொடுக்கின்றார். இதை செய்ய வேண்டும், அதை செய்யக்கூடாது என்பதை விட நாம் மற்றவரை அன்பு செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வார்த்தைகள். நீர் மற்றவரை முழுவதுமாக அன்பு செய்து ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, தன்னைத்தான் நேசிப்பதை போல அடுத்தவனை நேசிக்கின்ற பொழுது அங்கு பாவம் செயல்பட அங்கு வாய்ப்புகள் இல்லை. மாறாக கடவுளுடைய அன்பையும் ஆற்றலையும் வெளிக்கொணர அது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசுனுடைய சீடர்களாக வாழ நாம் விருப்பம் அடைகின்ற பொழுது, அவரை பின்பற்றி செல்கின்ற பொழுது நம்முடைய சிலுவைகளை சுமந்து கொண்டு அவரை பின்பற்ற இறைவன் நமக்கு அழைப்பினை கொடுக்கின்றார். ஆதலால் தான் பிறர் மீதும் கடவுள் மீதும் அன்பு செய்ய
கடவுள் நமக்கு இன்று ஒரு நல்ல ஒரு வாய்ப்பினை கொடுக்கின்றார். முதல் கருத்தாக, இயேசுவின் சீடர் அவரை கண்முன் கொண்டு செயல்பட வேண்டும் என அழைக்கின்றார். எப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் கண்முன் கொண்டு செயல்பட வேண்டும்? எல்லா கால சூழ்நிலைகளிலும் நாம் கடவுளை முன்னிலைப்படுத்த வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை அன்பு செய்து வாழ இன்று இறைவன் நமக்கு அழைப்பினை கொடுக்கின்றார்கள். இரண்டாவதாக, இயேசுவின் பொருட்டு சிரமப்பட துன்பப்பட அஞ்சுகிறவர் அவரது உண்மையான சீடராக இருக்க முடியாது. அப்படியெனில் இது ஒரு சேலஞ்சிங், இது ஒரு கடினமான ஒரு செயல். இயேசுவை பின்பற்றி செல்வது என்பது அவ்வளவு எளிமையான செயல் அல்ல. ஏனெனில் தன் நலத்தை துறக்க வேண்டாம். நான் என்கின்ற அந்த ஈகோ சென்ட்ரிக் லைஃபானது மாறுபட்டு பிறரை அன்பு செய்கின்ற பொழுது நான் துன்பப்பட வேண்டும், துயரப்பட வேண்டும், இன்னல்களிலும் இடையூறுகளிலும் நான் வாழ்ந்து காட்ட வேண்டும். ஆதலால் இயேசுவை அன்பு செய்ய வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கை துன்பத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்வானது வளர்ச்சி அடைய வேண்டாம். ஆதலால் நம்முடைய துன்பங்களையும் துயரங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். நமக்கு போதுமான அளவு வாழ்க்கை, தேவையான அளவு பொருளாதார முன்னேற்றம், வீடு வசதி வாகனங்கள் இருக்கின்ற பொழுது, வெளிப்படையாக பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு உயரம் அடைந்திருக்கலாம், உச்சத்தை தொட்டிருக்கலாம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது இழப்புகள் வருகிறதோ, துன்பங்கள் வருகிறதோ, சிலுவைகள் வருகின்றதோ, இன்னல்களும் இடர்பாடுகளும் நோய்களும் வருகின்ற பொழுது அந்த வேளையில் கடவுளை பின்பற்றி செல்ல நாம் முயற்சி எடுக்க வேண்டும். ஆதலால் தான் துன்பத்தின் வழியாகவே நமக்கு மீட்பு உண்டு என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மையாக இருக்கிறது. அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன வலிமையை கடவுள் நமக்கு தர நாம் முயற்சி எடுக்க வேண்டும். மூன்றாவதாக, இயேசுவின் மீது கொள்ளும் அன்பு எளியவரை அன்பு செய்ய தூண்ட வேண்டாம். ஆதலால் நான் கடவுளை அன்பு செய்கின்றேன், என்னை துறந்து விடுகின்றேன் என்பதை பிறரை நான் அன்பு செய்து ஏற்றுக்கொள்ளுகின்றேன். அன்பு இருக்கிற ஒரு வார்த்தையானது எல்லா நிகழ்வுகளையும் கட்டி போட்டு விடுகிறது. ஆதலால் அடுத்தவனை ஏற்றுக்கொள்ளுதல், அன்பு செய்தல், மன்னித்தல், எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காமல் சகோதர அன்போடு வாழ்கின்ற பொழுது அந்த இயேசுவினுடைய அன்பு எளிய அன்பாக கருதப்படுகிறது. ஆதலால் இன்றைய நாளில் இரண்டாம் திருவிழா எடுத்து மகிழ்கின்ற நாம் இயேசுவை முன்னிலைப்படுத்துவோம். நமக்கு இருக்கின்ற துன்பங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். இயேசுவை எளிய முறையில் அவரை அன்பு செய்து வாழ நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமடலில் 3ஆம் அதிகாரம் 8ஆம் திருவசனத்தில் இப்படியாக வாசிக்கின்றோம்: இயேசுவை பற்றிய அறிவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வமாக இருப்பதால் இயேசுவை நாம் இறுக்கமாக பிடித்து கொள்ள வேண்டும். பிறரை நாம் இயேசுவின் பெயரால் அன்பு செய்ய அழைக்கப்படுகின்றோம். நாம் இயேசுவை முழுமையாக அறிந்து முழுமையாக அன்பு செய்வோம். அவருக்காக நம் உயிரையும் கொடுப்போம். அதன் மூலமாக இயேசுனுடைய அன்பு சீடர்களாக வாழ்ந்து காட்டுவோம். இன்று நாம் எடுத்திருக்கின்ற இந்த திருவிழாவிற்கு இறை அழைத்தலும் என சொல்லப்படுகின்ற ஒரு உன்னதமான தலைப்பை நாம் எடுத்திருக்கின்றோம். நம்முடைய மாணவ செல்வங்கள் இன்றைய நாளை சிறப்பிக்கின்றார்கள். நம்முடைய கிராமங்களில் இவ்வளவு குருக்கள் இருக்கின்றார்கள், இவ்வளவு அருள் சகோதரிகள் இருக்கின்றார்கள். பாரம்பரியமிக்க ஒரு நல்ல உன்னதமான திரு அவையாக இருந்தாலும் இன்றைய நாளில் எத்தனை மாணவர்கள் இறை அழைத்தலுக்கு ஊக்கம் கொடுக்கின்றார்கள், எத்தனை குடும்பங்கள் என்று இறை அழைத்தலை ஊக்குவிக்கின்றன என்பதை சிந்தித்து பார்க்கவும், இறை அழைத்தலை பெற்றுக்கொள்வதற்காகவும் அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவு என சொல்லப்படுகிறது போல நாம் இறை அழைத்தலை ஊக்குவிக்க இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். நம்முடைய பங்கில் பணியாற்றிய ஒவ்வொரு குருவானவர்களுக்கும், இனி வர இருக்கின்ற ஆண்டுகளில் பணியாற்ற இருக்கின்ற ஆயர்களுக்காகவும் குருக்களுக்காகவும் மற்றும் அருள் சகோதரிகளுக்காகவும் இறைப்பணி ஆற்றுகின்ற வேதியர்களுக்காகவும் நல்ல உள்ளங்களை இறைவன் ஆசீர்வதிக்க தொடர்ந்து திருப்பல் ஜெபிப்போம். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அனைவரும் விசுவாசிகள் மன்றாட்டுக்கு எழுந்து நிற்போம். எல்லாத்தையும்
வழிநடத்தும் மொழியே எம் இறைவா, எம் திருவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரையும் உமது இறைப்பட்டறிவு ஒளியால் நிரப்பி அவர்கள் உம் திருவையை நேரிய வழியில் வழிநடத்தி செல்லும் நல்ல மேய்ப்பர்களாக பணி செய்ய அறிவுரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் தலைவனை எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் தன்னலம் பாராமல் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு சிறப்பாக ஆட்சி புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நலமும் வளமும் நல்கும் எம் இறைவா, எம் நாட்டில் நல்ல மழை பொழிந்து நீர்வளம் பெருகவும் போராட்டங்களும் ஊழல்களும் மறைந்து அமைதி நிலவவும் ஊர் மக்களின் தொழில் வளம் சிறக்கவும் உமது ஆசீர் நிறைவாய் தந்தர்ல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறையரசின் முழு முதல் தலைவனே, எங்கள் இறைவா, நீங்கள் எங்கள் ஊருக்கு தந்த எம் பங்கு தந்தையர்களை நிறைவாய் ஆசீர்வதித்தருளும். அவர்கள் எங்கள் பங்கு மக்களுக்கு செய்யும் ஒவ்வொரு செயல்களிலும் நீரே அவருக்கு துணையாக இருந்து காத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பட்டறிவு பகலவனே, எம் இறைவா, நாங்கள் கல்வியே இந்த உலக வாழ்வின் உயர்விற்கு வழிகாட்டும் என்பதை அறிந்து படிக்கவும் உண்மையும் நேர்மையுமான இறைவன் இயேசுவே என்பதை உணர்ந்து நடக்கவும் போதிய இறைப்பட்டறிவை தந்து வழி நடத்த வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நம்முடைய உடல் நலம், குடும்பத்தில் அமைதி, மகிழ்ச்சி, நம்முடைய உழைப்பை ஆண்டவர் ஆசீர்வதிக்க, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய, நம்முடைய பங்கு நிறைந்த இறை அழைத்தலை பெறுவதற்காகவும் பங்கின் வளர்ச்சி திட்டங்கள் நிறைவுறவும் ஆண்டவருடைய கைவன்மையை நாம் ஒவ்வொருவர் மீதும் அவர் பொழிய வேண்டுமென நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, எங்கள் வாழ்வின் தேவைகளை நிறைவு செய்பவர் நீர் ஒருவரே. எல்லா சூழ்நிலையிலும் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துபவரும் நீரே. இந்த ஒரு நம்பிக்கையில் எங்கள் உள்ளத்து உணர்வுகளை, தேவைகளை உம் பாதத்தில் நாங்கள் அர்ப்பணித்துள்ளோம். எம் குழந்தைகள் எழுப்பிய ஜெபங்களையும் எங்கள் உள்ளத்திலிருந்து எழுப்பிய வேண்டல்களையும் கனிவோடு ஏற்று நிறைவான வாழ்வை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். உவப்புடன் ஏற்பாய்
அழைத்தவன் கரங்களில் மகிழ்வாக அழைத்தேனில் சிறந்ததை தருகின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையே உவப்புடன் உனக்கென நான் தரும் காணிக்கையே உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. பலியனை நான் தருகின்றேன். பலியனை நான் தருகின்றேன். பதமல பணிந்து மகிழ்கின்றேன். பதமல பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையே உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையே உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் இப்பலி நம் தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமக்கு புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவையின் நலன்களுக்காகவும் உமது கையேந்தி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்முடைய புனிதர் தனிஸ்லாஸின் வணக்க நாளில் உமது பீடத்தில் எங்கள் காணிக்கைகளை ஒப்பு கொடுக்கும் நாங்கள் உம்மை கனிவுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு இக்காணிக்கைகள் உமக்கு தலை சிறந்த மாட்சி அளித்து எங்களுக்கு மிகுதியான அருளை பெற்று தருவனவாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதரின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறைபொருளை நாங்கள் நிறைவேற்றுவதில் இப்புனிதரின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவரது பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு சேர்ந்து நாங்களும் உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது:
நம்முடைய ஜெபங்களையும் மன்றாட்டுகளையும் மீண்டும் ஒரு முறை மனதிற் கொண்டு வந்து இந்த காணிக்கைகளோடு அவையும் தூய ஆவியால் நிரப்பப்பட வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நம் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தரலாம். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலாம். இன்று விழாவை சிறப்பிக்கின்ற எங்களுடைய மாணவ செல்வங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தரலாம். அவர்களுக்கு கல்வி அறிவை கொடுக்கின்ற ஆசிரியர்கள், பெரியவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கருணையின் மூலமாக அவர்களை தேற்றியறலாம். எங்கள் பங்கில் தேவையான இறை அழைத்தலை கொடுத்து ஆசீர்வதித்தரலாம். மேலும் உயிர்த்தலை நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினோள் ஏற்றரலாம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்குவதாக இருந்த புனிதர்களாகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த மரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஜெபங்கள், விண்ணப்பங்கள், மன்றாட்டுகள் அனைத்தையும் மீண்டும் ஒன்று சேர்த்து இயேசு நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தோடு இணைத்து தந்தை இறைவனின் பாதத்தில் அர்ப்பணித்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம்மக்களின் நம்பிக்கையை கண்ணோக்கி இவர்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் நற்சுகமும் நல்வாழ்வும் வாழ்வுக்கு ஏற்ற செல்வங்களும் வாரி வழங்குவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இயேசு தந்த அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்று அன்போடு அரவணைத்து ஆசீர்வதித்தவர். இந்த இறைவனின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். என்னை சுவை தாழ்ச்சி இறைத்தோடு இந்த பரம ரகசியத்திலுமே நான் விசுவசிக்கிறேன். என்னை சுவை நான் மிகவும் பலவீனனாயிருக்கிறேன். என் பலவீனத்தை பார்த்து என் மேல் இரக்கமாயிரும். என்னை சுவை நிறைந்த என் பாவங்களை நினைத்து மனம் அருந்துகிறேன். என் தேவனே, இதை கூர்ந்து என் பாவங்களை மன்னியும். என்னை சுவை நான் நேசிப்பதை விட நான் என் முழு இறைத்தோடு நேசிக்கிறேன். என்னை சிவேமது அன்பினை கவர்ந்திருக்கிறது. என்னிடம் எழுந்தருளும், நான் மேற்கொள்ள ஆசிக்கிறேன். நித்திய குருவாகிய இயேசுவே, மது தாசராகிய குருக்கள் எவரும் தீங்கு செய்யாதபடி
அவர்கள் எமது இருதயமாகிற தண்டஸ்தலத்தில் வைத்து காத்தருளும். அனுதினமும் உமது திருச்சரீரத்தை தொட்டு வரும் அபிஷேகம் பெற்றது கரங்களை கரைபடாமல் காப்பாற்றும். விலை மதிக்கப்படாத இரத்தத்தில் தோய்ந்து சிவந்திருக்கும் அவர்களது இதழ்களை நிர்மல சுத்தமாய் காத்தருளும். உமது மாற்றுமை பொருந்திய கிறித்துவத்தின் உன்னத அச்சரங்களால் முத்திரிக்க பெற்றவர்களது இதயங்கள் உலக பிரச்சனை தூய்மையாயிருக்க செய்தருளும். உலக தீவினைகள் அவர்களை அணுகாதபடி உமது பரிசுத்த அன்பு அவர்களை சூழ்ந்து காக்கும் கிடையமாயிருக்கப்படுவது. அவர்களுடைய பிரயாச ஏராளமான பலன் கொடுக்கும்படி ஆசீர்வதித்தருளும். யார் யாருடைய இரட்சகருக்காக உழைக்கிறார்களோ அவர்களே குறுக்களை விளைகள் ஆறுதலும் சந்தோஷமும் பரலோகத்தில் அணித்த கிரீடமாயிருப்பார்களாக. ஆமேன். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாய்த்தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடம் இருந்து என்னை பிரியவிடாதையும் தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களுடைய காலம் உம்மை போல செய்தருளும். ஆமென். எம்மை கருவில் தாங்கி கனிவுடன் வளர்த்து உணவும் உடையும் தந்து எங்களை தலை நிமிர்ந்து வாழச் செய்த எம் பெற்றோருக்காக நன்றி இறைவா, நன்றி. ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆசிரியரான எம் இறைவா, மறைக்கல்வியையும் வாழ்வியல் நெறிகளையும் கற்றுக் கொடுக்கும் எம் அருள் தந்தைகள், அருள் சகோதரிகள் மற்றும் ஆசிரியருக்காக நன்றி இறைவா, நன்றி. உழைப்பின் முதலோடு இறைவா, எம் வாழ்வு வளம் பெற உழைக்க ஆற்றலையும் சக்தியையும் வேலை வாய்ப்புகளையும் தந்ததற்காக நன்றி இறைவா, நன்றி. நலன்களின் நாயகனே எம்மிறைவா, நாங்கள் எல்லா நலங்களும் பலங்களும் பெற்று வாழ நல்லதொரு குடும்பத்தை தந்ததற்காக நன்றி இறைவா, நன்றி. ஆசீர் அளிக்கும் இறைவா,
எம்மூர் திருவிழா சிறப்பாக நடைபெற நல்ல கால சூழலை தந்து ஆசீர்வதிப்பதற்காக நன்றி இறைவா, நன்றி. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித தனிஸ்லாஸின் வணக்க நாளை கொண்டாடுகின்ற இந்நாளில் நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்கள் மனங்களையும் இதயங்களையும் புனிதப்படுத்துவதாக. இதனால் நாங்கள் உம்முடைய இறையியல்பில் பங்கு பெற தகுதி உள்ளவர்கள் ஆவோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களோடு தங்கி உங்களுக்கு நிறைவாழ்வு அருள்வாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. ஆமென். ஓ மரியே, என்றும் கன்னிகையே, எங்களுக்காகவும் ஏழை ஆதரவற்ற குழந்தைகளுக்காகவும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென்.
தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென்.